இல்ல இதுக்கு நான் நன்றி சொல்றது தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய்க்கு தான். அந்த குட்டி ஸ்டோரிங்கிற ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணோனே அவங்க அதை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்கள பார்க்க வைக்கணுங்கிறது மட்டும்தான் என்னோட ஒரு ஆம்பிஷன் வச்சுக்கோங்களேன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Grownatile. MCR Pure Cotton Club formals and casual shirts. ஷூட்டிங் எந்த நடிகருக்குமே 30 நாள் இருக்காதுங்க. அந்த 1 to 15ல எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ நான் அங்க போய் சாமியும் கும்பிடுவேன், வீடியோஸும் பண்ணுவேன். அப்போ ஒரு லைட் மேன் அண்ணன் அவர் கேட்டார், என்ன தம்பி கோயில் வாசல்லாம் தொட்டு கும்பிட்டு வர? அந்த அண்ணனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருந்தாலும் இது ஒரு கோயில். இந்த கோயில்கள் போறப்ப அந்த வரலாறு குட்டி ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயிலுக்கான வரலாறு ரொம்ப இயல்பா சிம்பிளா சொல்லிடுறீங்க. இல்ல இதுக்கு நான் நன்றி சொல்றது தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய்க்கு தான். அந்த குட்டி ஸ்டோரிங்கிற ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணோனே அவங்க அதை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்கள பார்க்க வைக்கணுங்கிறது மட்டும்தான் என்னோட ஒரு ஆம்பிஷன் வச்சுக்கோங்களேன். காலையில கிளம்பணும், நேரா திருத்தணி முடிச்சு சாமி மலையில ஸ்டே. கரெக்டா 2 நாள்ல இதை பண்ணிட முடியும், பண்ணி வீடியோ காட்ட முடியும்னு மக்களுக்கு சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு 100 பேர் எனக்கு டிஎம் பண்ணிருக்காங்க, அண்ணா நீங்க சொன்ன பேட்டர்ன்லயே நாங்க 6 படை பார்த்துட்டோம் அப்படின்னு. எனக்கு அது ஒண்ணு 100 கோடி ரூபாய் சம்பாரிச்ச மாதிரி செம்ம ஹாப்பி. இந்த புண்ணியமே போதும் இல்ல. அவங்க மனசுல இருந்த ஒரு நெகட்டிவிட்டியை நான் தூக்கிட்டேன், அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை ஏத்திட்டேன். அவங்க என்ன நினைச்சாங்களோ அதுக்கு முருகன் அவங்களோட துணை சேர்த்துட்டேன். அவங்களுக்கு அது நடந்துரும், கண்டிப்பா நடந்துரும். அதுக்கு ஏதோ ஒரு விதத்துல முருகன் என்ன கருவியாகிட்டாரு. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆக்டர் ராஜ்கமல் சார் தான் வந்திருக்காங்க. அவங்களோட நிறைய விஷயங்கள் பேச போறோம். டிவைன் ரிலேட்டடா அவருக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம கூட ஷேர் பண்ண போறாரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கங்க, சூப்பரா இருக்கேங்க. எல்லாமல்ல ஆண்டவனோட அருளோட சூப்பரா இருக்கேங்க. பாக்குறோம் உங்களுடைய சோசியல் மீடியா பதிவுகள்லாம் பாக்குறோம், இன்ஸ்டாகிராம்ல பதிவுகள் பாக்குறோம். ஒரு ஆக்டர் அப்படிங்கிறத தாண்டி நிறைய கோயில்கள் விசிட் பண்றீங்க. அது ஒரு என்ன சொல்றது, உள்ளார்ந்து ஒரு விஷயம் பண்றப்ப அது நம்ம ஒரு ரீல்ஸ்க்காக பண்றோம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு விஷயமும் நீங்க உள்ளார்ந்து பண்றீங்களா? உங்களுடைய இந்த ஆன்மீக அந்த தாட்ஸ் எல்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்குது சார்? உங்க ஃப்ரம் த ஃபேமிலில இருந்தே நீங்க அப்படி ஒரு ஆன்மீகம் ரிலேட்டடாவே வளர்ந்துட்டீங்களா எப்படி? பேசிக்கலா ஆன்மீகத்துக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைங்க. நீங்க ஏதோ தப்பா எடுக்க வந்துட்டீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது என்னன்னா, இங்கிலீஷ்ல சொல்லணும்னா நாலேஜ் ஷேரிங் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நமக்குள்ளரே வச்சுக்கிறது ஒரு சுயநலம். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லாருக்கும் தெரியணும்னு நினைக்கிறது ஒரு பொதுநலம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்ல சொன்னா அது நாலேஜ் ஷேரிங், தமிழ்ல சொன்னா ஒரே வார்த்தை 3 எழுத்துல சொல்லிடலாம், அம்மா. ஏன்னா அம்மா தான் எனக்கு கோயில் கைப்பிடிச்சு என்னை கூட்டிட்டு போனது. எல்லா கோயிலுக்கும் அம்மா கூட தான் போனேன். ஒரு 6 to 7 இயர்ஸ் முன்னாடி அம்மாவுக்கு ஒரு காலில் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டு அவங்களால கோயிலுக்கு போக முடியல. அப்போ நான் கோயில்களுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சேன். அவங்க எனக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க, புலம்புவாங்க. ஐயோ இன்னைக்கு சமயபுரம் போயிருந்தா நல்லா இருந்திருக்குமே, இன்னைக்கு பூச்சோரியலாச்சே, ஐயோ இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி ஆச்சு, ஸ்ரீரங்கம் போயிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு அவங்க சொல்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி இவ்வளோ ஆசைப்படுறாங்களே, நமக்கு அம்மா பிடிக்கும், அம்மாவுக்கு சாமியை பிடிக்கும், அந்த சாமியை போய் நம்ம வீடியோ எடுத்து அம்மாவுக்கு காட்டலாம் அப்படின்னு வீடியோ எடுத்துட்டு அம்மாட்ட காட்டுவேன். அப்போ அவங்க முகத்துல ஒரு பெரிய சந்தோஷத்தை பார்த்தேன். பா சூப்பரா இருக்கே, இந்த கோயில் பார்க்கறதுக்கு இவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதை ஏன் ஒரு அம்மாவோட நிப்பாட்டணும், எத்தனையோ அம்மாக்களால போக முடியலன்னு சோசியல் மீடியால போட ஆரம்பிச்சாங்க. அது என்ன ஆயிடுச்சு, ஏதோ இந்த போதைலாம் சொல்றாங்கல்ல, தண்ணி அடிக்கிறதுலாம், அது எனக்கு தண்ணி அடிச்சு பழக்கம் இல்லை. அதை விட பெரிய போதையா இது செட் ஆயிடுச்சு. அதுக்கு கீழே வர கமெண்ட்ஸை படிக்கும்போது, தம்பி இன்னைக்கு எனக்கு ஒரு கெட்ட நாளா இருந்துச்சு, பட் உங்களோட வீடியோவை பார்த்துட்டு நான் இதை பண்ணேன். அந்த மருதமலை முருகனே எங்க வீட்டில் எனக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி எனக்கு பாசிட்டிவா நடந்துருச்சு. ஒரு 2 வீடியோ பண்ணும்போது இந்த கமெண்ட்ஸ் நம்மளுக்கு மண்டையில பயங்கரமா ஏறிடுச்சு. அப்ப என்ன முடிவு பண்ணேன், சரி எந்த கோயிலுக்கு போறோமோ நம்ம அதை வீடியோ பண்ணிடுவோம். வீடியோ பண்றதுக்காக கோயில் போறது இல்லை, பட் கோயிலுக்கு போகும்போது டிஃபால்ட்டா நம்ம வீடியோ எடுத்து போடுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சது தான் இப்போ கெலாட்டா டிவைன் வரைக்கும் உட்காந்துருக்குங்க. ஸோ அந்த ஷூட்டுகளுக்கு இடையில கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன நேரங்கள்ல தான் இந்த ஷூட்லாம் பண்றீங்களா? இந்த கோயில் போறது, உங்களுடைய தரிசனங்கள், ஆமா சாமி தரிசனம் எல்லாமே அந்த கேப்ல தான் நடக்குது. ஷூட்டிங் எந்த நடிகருக்குமே 30 நாள் இருக்காதுங்க. மேபி டெக்னீஷியன்ஸ் இருக்கலாம், ஒரு கேமராமேனுக்கு இருக்கலாம், லைட்மேன் இருக்கலாம். ஆன் த ஸ்கிரீன் இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் சந்தியா ராகம்னு ஜீ தமிழ்ல ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். அதோட டேட் பார்த்தீங்கன்னா 15 to 30. அந்த 1 to 15ல எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ நான் அங்கே போய் வீடியோஸ் சாமியும் கும்பிடுவேன், வீடியோஸும் பண்ணுவேன். 15 to 30ல இன்னைக்கு கோயிலில் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம்ல, இந்த கோயிலுக்கு வரும்போது எனக்கு ஒன்று தோணும். ஆனால் காலையில் உள்ள வர வரைக்கும் இதுதான் பண்ண போறோங்கிற மாதிரி மண்டக்குள்ளார இருக்காது. ஆனால் இங்கே வந்த அப்புறம் என்ன தோணும்னா, யாராவது ஒருத்தர் எனக்கு அதை ஒரு இன்ட்யூஷன் மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா உள்ள வரும்போது எப்பவுமே கோயில் வாசல் இப்படி தொட்டு தலையில வச்சுட்டு வருவேன். அப்போ ஒரு லைட் மேன் அண்ணன் அவர் கேட்டார், என்ன தம்பி கோயில் வாசல்லாம் தொட்டு கும்பிட்டு வர? அந்த அண்ணனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருந்தாலும் இது ஒரு கோயில்.
அதால இதை பண்ணிட்டு வரும்போது அப்போ எனக்கு தோணுச்சு, ஆஹா அப்போ கோயில் தொட்டு உள்ள வரும்போது கோயிலோட வாசப்படியை தொட்டு வணங்குறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது என் மண்டக்குள்ளார ஓடிச்சு. அதை நான் ரிசர்ச் பண்ணேன். எனக்கு ஒரு 2-3 பேர் இருக்காங்க இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டு பதில் சொல்றதுக்கு. அவங்ககிட்ட எல்லாம் பேசும்போது அவங்க சொன்ன விளக்கத்தெல்லாம் சேர்த்து இப்போ இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ போடுறேன். இந்த கோயில்கள் போகிறப்ப அந்த வரலாறு வந்து குட்டி ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயிலுக்கான வரலாறு ரொம்ப இயல்பாக சிம்பிளாக சொல்லிடுறீங்க சார். அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா அது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ 18ஆம் படி கருப்பெல்லாம் நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. சில கோயில்கள் வந்து நமக்கு தெரியும், அறுபடை வீடு அப்படிங்கிறப்ப நமக்கு அப்ரப்டாக தெரியும். இந்த மாதிரி முருகர் கோயில்களில் வரலாறு, பெரிய கோயில்கள் வரலாறுலாம் தெரியும். பட் 18ஆம் படி கருப்பு இன்னும் சில கோயில்கள் நீங்கள் செஞ்ச கோயில்களில் அந்த வரலாறு வந்து ரொம்ப பெருசாக தெரியாது. ஸோ அதெல்லாம் எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா? அந்த மாதிரி நம்ம ஒரு ஐடியா பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் நன்றி சொல்றது வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய்க்கு தான். குட்டி ஸ்டோரி மேட்டர் அவர் தான் கிளப்பி விட்டாரு. ஒரு ஆடியோ லான்ச் வரும்போது நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, அந்த படத்தோட பாட்டை கேட்கறத விட குட்டி ஸ்டோரி இன்னைக்கு தலைவன் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிற மாதிரி ஏறிச்சா. இந்த குட்டி ஸ்டோரிங்கிறத நான் அவர்கிட்ட இருந்து திருடிக்கிட்டேன். நான் எப்பவுமே நான் பார்த்து வியந்த மனிதர்கள்ட்ட இருந்து ஒரு குணத்தை திருடிப்பேன். எப்படி அவங்களால இவ்வளவு மாசா இருக்க முடியுது? குட்டி ஸ்டோரினா என்னன்னு உங்களுக்கு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா தளபதி சொல்ல ஆரம்பிச்ச அப்புறம் தான் குட்டி ஸ்டோரியோட பவர் தெரிஞ்சது. சரி, நான் இதை சொல்ல நினைக்கிறேன். ஆனா ஜென்சி கிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம்னாலே போர், கோயில்னா பிளேடு, ஐயோ சாமியா வேர்க்குமே, ஏசி இருக்காதே, போர். இந்த மக்களுக்கெல்லாம் பிடிச்ச வார்த்தை குட்டி ஸ்டோரி. ஸோ நான் இந்த குட்டி ஸ்டோரியா ஆன்மீகத்தை சொல்லும் போது எடுத்தவொடனே குட்டி ஸ்டோரி சொல்றேன்னு சொன்னோடனே அவங்க மைண்ட்ல என்ன ஓடிடுதுன்னா, குட்டி தான் அந்த ஸ்டோரி பெருசு இல்லை. சரி, இதை கொஞ்சம் எப்படியும் 2 நிமிஷத்துக்குள்ளார இவன் சொல்லிடுவான், இதை நம்ம கேட்டுடலாம். இந்த மைண்ட் செட்டுக்கு 3 செகண்டுக்குள்ளார அவனை கொண்டு வந்துடுறேன். ஏன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் வியூவர் வந்து அவனோட மென்டாலிட்டி 3 செகண்டுக்கு மாறுதான். அந்த ஸ்க்ரால் பண்றான்ல 1 2 3 ஆச்சு நல்லா இல்லப்போ உங்களுக்கு நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன்னு அவங்க எல்லாருமே என்ன பண்றோம், நம்ம எவ்வளோ பெரியவங்களா இருந்தாலும் ஸ்டோரி கேட்கறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். அந்த குட்டி ஸ்டோரிங்கிற ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணோடனே அவங்க அதை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்கள பார்க்க வைக்கணுங்கிறது மட்டும்தான் என்னோட ஒரு ஆம்பிஷன் வச்சுக்கோங்களேன். அவங்கள பார்க்க வச்சு அந்த கோயிலுக்கு போக வைக்கணும். அதில் நான் சொல்ற ஒரு நல்ல கருத்தை அவங்களுக்கு நான் ஏற்றணும். இதை வந்து பயங்கர டிவைனா, இந்த இடத்தில் இவ்வாறு ஒரு முனிதர் இருந்த டேய் 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 அப்படின்ற கிளம்பி போயிடுவாங்க. போயிடல, ஆப் விட்டே போயிடுவானுங்க. அதனால சில இங்க ஒன்று இருந்துச்சு, இங்க நீங்க போனீங்கன்னா இது அது எல்லாமே அவங்க வீட்டுல பேசிப்பாங்கல்ல, அந்த லாங்குவேஜ்ல சொல்லும் போது அது ரொம்ப அழகா அவங்களுக்கு பதிவாச்சு. அது காலப்போக்கில் என்னாச்சு, நான் போட்டது ஒரு கணக்கு, ஒரு 2 நாள்ல பார்த்தா 25,000 ஷேர், 30,000 ஷேர் அப்படின்னு அது எங்கேயோ மாசா போய் நின்றுச்சு. ஸோ அங்கேருந்து தான் இந்த குட்டி ஸ்டோரி ஆரம்பிச்சது. ஸோ நன்றி வந்து தளபதி விஜய்க்கு. அறுபடை வீடுகள் தரிசனம் பார்த்தோம் சார். நீங்கள் அறுபடை வீடுகளுக்கும் போய் அங்கே பதிவு பண்ண விஷயங்கள்லாம் பார்த்தோம். எப்படி இருந்தது சார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? எப்படி இருந்தது உங்களுக்கு அறுபடை வீடுகளுக்கும் போகிறது? இல்லை, ரொம்ப பேர் நம்ம ஊர்லேயே இங்கேருந்து கிளம்பி இமயமலை போகிறேங்கிறாங்க, இங்கேருந்து கிளம்பி கேதார்நாத்துங்கிறாங்க, பத்ரிநாத்துங்கிறாங்க. தலைவா, நம்ம வாசல்ல நம்ம வீட்டுக்கிட்ட திருத்தணி இருக்கு, நம்ம வீட்டுக்கிட்ட மருதமலை இருக்கு, நம்ம வீட்டுக்கிட்ட திருச்செந்தூர் இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு வேற எங்கெங்கயோ போய் அந்த டிராவலுக்கு போறாங்க. நான் என்ன சொல்ல நினைச்சேன்னா, இந்த அறுபடைங்கிறது ரொம்ப பேருக்கு ஆசை. ஆனா எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்க, 6 நாள் 7 நாள் ஆகும், அது பெரிய ஜேர்னி, அது எப்படி போக முடியும்? ஸோ நான் என்ன பண்ணேன், நானே என்னோட தம்பி ஒருத்தன் 2 பேரும் டிரைவரை கூட்டிக்கிட்டு வேற என்னோட குழந்தைங்களை கூட சேர்த்துக்கல. ஏன்னா அது சேர்த்தாதான் என்ன ஆகும்னா, அப்பா திருச்செந்தூர் பக்கத்துல ஒரு டீம் பார்க் இருக்கு, அதுக்கு போயிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி முடிஞ்சு. அங்க பக்தியும் டிஸ்டர்ப் ஆயிடும். அங்க போன என்ன பண்ணுவோம், சில்லி சிக்கனை பார்ப்போமா, ஐயா சிக்கன் இருக்கே அப்படின்னு சொல்லி புத்தி மாறிடும். ஸோ யாருமே டிஸ்ட்ராக்ட் பண்ண வச்சுக்கல. 2 பேர் காலையில கிளம்பணும், நேராக திருத்தணி முடிச்சு சாமி மலையில ஸ்டே கட் பண்ண. அடுத்த நாள் காலையில பழனி, அப்படியே பழமுதிர், அப்படியே திருப்பரங்குன்றம், நைட்டு திருச்செந்தூர். கரெக்டா 2 நாள்ல இதை பண்ணிட முடியும், பண்ணி வீடியோ காட்ட முடியும்னு மக்களுக்கு சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், இந்த இன்ஸ்டாகிராமை ஒரு கருவியை யூஸ் பண்ணிக்கிட்டேன். சரி, இதில் போட்டுக்கிட்டே இருப்போன்னே மக்கள் என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய மக்கள் என் கூட டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க இன்விசிபிளா. அண்ணா நாங்கள் ரெடிண்ணா, உங்களோட வரோண்ணா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த 2 நாளுக்குள்ளார 6 கோயிலை ரொம்ப நல்ல தரிசனம் பார்த்து சூப்பராக முடித்தேன். எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு 100 பேர் எனக்கு டிஎம் பண்ணியிருக்காங்க, அண்ணா நீங்கள் சொன்ன பேட்டர்ன்லேயே நாங்கள் 6 படை பார்த்துட்டோம் அப்படின்னு. எனக்கு அது ஒன்று 100 கோடி ரூபா சம்பாரிச்ச மாதிரி செம்ம ஹாப்பி. இந்த புண்ணியமே போதும் இல்லையா? அவ்வளோதான். எனக்கு அவங்கள போக வச்சுட்டேன். அவங்க மனசுல இருந்த ஒரு நெகட்டிவிட்டியை நான் தூக்கிட்டேன், அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை ஏத்திட்டேன். அவங்க என்ன நினைச்சாங்களோ அதுக்கு முருகனை அவங்களோட துணை சேர்த்துட்டேன். அவங்களுக்கு அது நடந்துரும், கண்டிப்பா நடந்துரும். அதுக்கு ஏதோ ஒரு விதத்துல முருகன் என்ன கருவியாகிட்டாரு. ஹாப்பியா செஞ்சுட்டு போவோம், அவ்வளவுதான். அதுல நீங்க சுவாமிமலை வீடியோல அந்த பிரசாதம் கொடுக்கறது வந்து அதை கண்டிப்பா நீங்க சொல்லியே ஆகணும். ஏன்னா நான் பார்த்தேன், அது கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது. ஆமாங்க, நானும் அந்த தம்பியும் போகும்போது 2 பேர் பேசுவோம், எப்படி ஆரம்பிக்கலாம். முதல்ல ஃபர்ஸ்ட் சாமி கும்பிட்டுருவோம். ஏன்னா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, நான் வீடியோ பண்றதுக்காக கோயிலுக்கு போறேன்னு. அது ஒரு கூட்டம் இருக்கு.
நம்ம வாழ்ந்தாதான் பொறுக்காது இல்லை, அவனுக்கு இருக்கானுங்க ஒரு கூட்டம் இருக்கானுங்க, இவரு சும்மா போறதே வீடியோ பண்ணுதா டேய் அப்படின்னு அவனுக்கு கண்டுக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ நாங்கள் பேசிட்டு இருந்தோம், சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தாச்சு, எப்படி பண்ணலாங்கும் போது டக்குன்னு ஒரு கேரக்டர் என்ட்ரி ஆகுது. அந்த கேரக்டர் எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல, ஒரு திரையை அப்படி விளக்கிட்டு இப்படி வந்துட்டு இங்கே வா, அவருக்கு அந்த நடிகர் எதுவுமே தெரியல, அவர் என்னை கூப்பிட்ட விதமே இங்கே வாப்பா இந்த பிரசாதத்தை போய் எல்லாத்துக்கும் கொடு. சாமி நான் எதுவும் உபயம் பண்ணல, அதெல்லாம் பண்ண வேணாம், நீ போய் கொடுத்துட்டு வா போ அப்படின்னாரு. அடுத்த செகண்ட் நான் என்ன பண்ணேன், இதாங்க கண்டென்ட் வாங்க போகலாம் அப்படின்னு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அந்த பாத்திரத்தை கொடுக்க நானும் என் தம்பியும் கிட்டத்தட்ட 10 நிமிஷம் அவரை தேடணும், அவர் எங்கள் கண்ணில் பண்ணல. அப்புறம் நாங்கள் அந்த மடப்பள்ளியில் போய் நான் போய் ஒருத்தட்டு அந்த டிஃபன் பாக்ஸை கொடுக்குறேன், யார் கொடுத்தா இது உங்ககிட்ட அப்படின்னு அந்த மடப்பள்ளியில் இருக்கவங்க கேட்குறாங்க. இல்லை ஒரு சாமி கொடுத்தாரு. அப்படியா, சரி தெரியல வச்சுட்டு போங்க அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு 150 பேருக்கு எங்கள் கையால் பொங்கல், நாங்கள் கையில் எடுத்துகிட்டு போனதே 150 ரூபா தான், அதையும் நாங்கள் செலவு பண்ணல, திருப்பி கொண்டு வந்துட்டோம். ஆனால் இன்னைக்கு 150 பேருக்கு கையால் பொங்கல், அதில் நிறைய பேர் என்ன தம்பி நல்லா பண்ணியிருக்காங்க, யார் அம்மா பண்ணதா, சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு, முருகா ஏதோ ஒன்று பண்ற, சரி சிறப்பு அப்படின்னு சொல்லி கும்பிட்டோம். அது ஒரு அதிசயம் தான், மிகப்பெரிய பிளெஸ்ஸிங். அதிசயம்ங்கிறதோட அவர் அதை வந்து நம்ம மூலமா பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. நைட் ஒரு 8:15 போறேன், க்ளோசிங் டைமு, எல்லாருக்குமே பசி இருக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த நேரத்தில் சுட 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 சக்கரை பொங்கல், நெய் ஒழுவ அது வந்து என் லைஃப்ல கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமா நான் நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான ஒரு வீடியோ போடுறோம், ஆலய தரிசனம் பண்றப்ப நமக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும்ல. அதாவது நம்ம வந்து ஒரு கோயில் போகிறோம், அது நீங்கள் சொன்னீங்க அம்மாவுக்கு முதல்ல இந்த வீடியோ கொண்டு காமிக்கிறதுல ஆரம்பிச்சது இன்னைக்கு இங்கே வந்து நிற்கிது அப்படின்னு. ஸோ நமக்கு ஒரு திருப்தி இருக்கும், ஒரு உள்ளார்ந்த திருப்தி. அதை பற்றி ஷேர் பண்ணுங்களேன். இந்த ஒரு விஷயம் பண்ணுறது எனக்கு திருப்திங்கிறத விட நான் வந்து முதல்ல ஒரு அப்பா, ஒரு நடிகன் அதெல்லாம் வேற, நான் அப்பா. எனக்கு 2 குழந்தைங்க, பெரியவங்க +2 படிக்கிறாங்க, சின்னவங்க 9th படிக்கிறாங்க. இந்த ஒரு கட்டத்துக்கு வந்த அப்புறம் மைண்டில் என்ன தோணுதுன்னா, எல்லாரையும் அந்த வயசில் இருக்க பிள்ளைங்க எல்லாரையும் நம்ம பிள்ளைங்களா பார்க்க தோணுது. அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு கோயில் சம்பந்தப்பட்ட விஷயத்த நிறைய சொல்லணும்னு தோணுது. அதை ஏன் சொல்லணும் அப்படின்னா, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, ஏய் நான் இன்னைக்கு கோயில் போறேன், நீ வர வேண்டாம், நீ வீட்டில் இருந்துக்கோ அப்படின்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீ ஃபோன் பார்த்துட்டு, நீ டிவி பார்த்துட்டு, நீ வந்து உன்னோட வேற ஏதாவது வேலைகள் பார்த்துக்கோ, நாங்கள் கோயில் போய். அப்போ கோயில் போயிட்டு வரத ஏதோ ஒரு அனாவசியமான விஷயமா அந்த குழந்தைகிட்ட பதிவு பண்ணிக்கிட்டே வரும், நம்மளே நமக்கு தெரியாம. ஏய் நீ கோயிலுக்கு வந்தே தீரணும்னு எந்த குழந்தையும் யாரும் கோயில் கூட்டிட்டு போறதில்லை. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கோயில் போனா உன்னை மீறி ஒரு சக்தி ஒன்று இருக்கு. நீ பரீட்சை எழுதும் போது அந்த சக்தி உன் பக்கத்துல வந்து நிற்கும், உனக்கு அது இன்னும் பவர் கொடுக்கும். மறந்து போன கேள்விகளுக்கான பதிலையும் அந்த சக்தி சொல்லித்தரும்னு அந்த குழந்தைங்களுக்கு சொல்லணும்னு என் மண்டக்குள்ளார ஓடுச்சு. இதுதான் எனக்கு இதுல கிடைச்ச ஆத்ம திருப்தி. அது ஒரு 10th ரிசல்ட் 12th ரிசல்ட் வந்தபோது ஒரு 200 DM வந்துச்சு. அண்ணா நீங்க சொன்ன மாதிரி நான் அண்ணாமலையாரை கும்பிட்டேனா, அண்ணா நீங்க சொன்ன மாதிரி 18ஆம் படியை கும்பிட்டேனா, எனக்கு வந்து சூப்பரா வந்திருக்கு நான் ரிசல்ட், நான் 400 மேலனான்னு சொல்லும் போது இதுதான் அந்த ஆத்ம திருப்தி. அது லாரா ராகா மட்டும் வாங்கியதில் எனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு எல்லா குழந்தைங்களும் எல்லாரும் வாங்கினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏதோ ஒரு விதத்துல ஒன்று நான் பெரிய பணக்காரனா இருந்து எல்லாருக்கும் டொனேட் பண்ண, இப்போ தளபதி விஜய் பண்றாருல, முடிச்சோன்னே எல்லாருக்கும் கூப்பிட்டு இது கொடுக்குறாரு அது கொடுக்குறாரு. நம்ம இன்னும் அந்த லெவலுக்கு வரல, வந்தா பண்ணுவோம். வர்றது வரைக்கும் என்ன பண்ணலாம், பண்ண வைக்கணும், நிறைய பேருக்கு பண்ண வைக்கணும். இல்லாதவங்ககிட்ட இருந்து இருக்கிறவங்ககிட்ட இருந்து வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். இந்த பக்திங்கிற விஷயத்த எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குங்கிறத அவங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். இதுதான் அந்த ஆத்ம திருப்தி. உங்களுடைய டிக்ஷனரியில ஆன்மீகம், இறை நம்பிக்கை இந்த விஷயங்களுக்கான டெஃபினிஷன் என்னவா வச்சிருக்கீங்க? கன்சிஸ்டன்சின்னு வச்சிருக்கேன். அதாவது என்னன்னா, கண்டிப்பாக டெய்லி எப்படி தண்ணி குடிக்கிறோமோ சாப்பிட்றோமோ அந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு தடவை கோயிலுக்கு போகணும். அந்த இறைவனோட ஒரு டச்சிலேயே நம்ம இருக்க நடக்கிற எதுவுமே லைஃப்ல தப்பா தெரியாது. எதுவுமே ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடந்தா கூட நம்ம வண்டியோட போச்சே நம்ம நல்லா இருக்கும், ஒரு கையில் அடிபட்டுச்சு கையோட போச்சு நம்ம நல்லா இருக்கும். இந்த பாசிட்டிவிட்டி, அந்த அக்செப்டன்ஸ், அந்த கன்சிஸ்டன்சி வந்து இன்னைக்கு ரொம்ப கம்மியா. என்ன நினைக்கிறாங்க, திருவண்ணாமலைக்கு கிரிவலத்தன்னைக்கு மட்டும் 10 லட்சம் பேர் போய் கும்பிட்டுட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, அடுத்த நாள் காலையில அண்ணாமலையார் அங்கதான் இருக்காரு, ஃப்ரீயா இருக்காரு, வாகடா யாரா வாகடா அப்படின்னு உட்காந்துருக்காரு. அன்னைக்கு போங்க, கிரிவலத்தன்னைக்கு போய் 10 லட்சம் பேர் பார்க்கணுங்கிறது அது உங்க நம்பிக்கை, அதை நான் தப்பு சொல்லலை. பட் மற்ற நாட்கள்லையும் போய் அதை வணங்குங்க. நீங்க தொடர்ந்து வணங்க என்ன ஆகுனா, நீங்க கேட்கறது மட்டும் இல்லாம நீங்க கேட்காததையும் கொடுக்கணுங்கிற இன்டென்ஷனை நீங்களே அண்ணாமலையாருக்கு கொடுப்பீங்க, அவரு உங்களுக்கு கொடுப்பாரு. ஸோ அந்த ஒரு நாள் சுவாமி, அந்த ஒரு நாள் பக்தி அப்படிங்கிற மாதிரி இல்லாம ரெகுலரா உங்க வாழ்க்கையோட வாழ்க்கையை அதை நினைச்சுக்காங்க. என்ன நீங்க வெறும் நெத்தியில பார்க்கவே முடியாது. அட்லீஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட் வரும்போது 90, இங்கே லக்கியா கேரக்டரே வந்து குங்குமம். இது நீங்க இல்லாம என்னோட முகத்தை பாருங்களேன், ஏதோ ஒரு வெட்டேத்தியா இருக்கும், ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகமே தவிர இதுக்கு தனியா வந்து ஒரு விளக்கம் அப்படிலாம் கிடையாது. நம்ம வாழ்வியல் முறையில நம்ம ஆன்மீகத்தை சேர்த்துடணும், அவ்வளவுதான். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா
the Chennai Silks. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. MCR Pure Cotton Club, formals and casual shirts.